Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல green chicken 65 தான் பார்க்க போறோம். Chicken 65 நம்ம எல்லாரும் சாப்பிட்டிருப்போம். சோ இதுல கொஞ்சம் இம்ப்ரோவைஸ்டா நம்ம இந்த green flavor ஆட் பண்ண போறோம். ஒரு இஃப்தார்க்கான சூப்பர் ஸ்நாக் ரெசிபி இது. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானும் press பண்ணிடுங்க. ஸோ இந்த சிக்கன் 65 ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 200 grams சிக்கன் எடுத்துருக்கேன்னா. ஸோ இந்த சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோன்னு சொன்னல. ஸோ அதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணியே ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை ஊற்றாமல் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இதை நம்ம சிக்கனோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு பாதி லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சிக்கனோட ஒரு பீஸ்லையும் இந்த மசாலா எல்லாமே கோட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே நான் போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். 1-2 பீஸ் தான் போனோடு இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. மினிமம் மேரினேஷன் அது. உங்களுக்கு வேணும்னா 1 hour கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். ஸோ என்ன சூடாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். சூப்பராக சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பீஸா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே கலர் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பீஸ் போட்டுக்கோங்க. உங்கள் பேனை ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. சூப்பர் கலர் வந்துட்டு இருக்குது. அந்த சிக்கன் 65 கொஞ்சம் லைட்டாக க்ரீனிஷ் ஃப்ளேவரில் இருக்குது. நல்ல கலர் மாறி இருக்குது. ஸோ பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நம்ம சிக்கன் 65. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ வச்சுட்டு அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற 65ஐயும் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். யம்மி. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சிக்கன் 65 ஒரு பெஸ்ட் ஸ்நாக் ரெசிபி. ஸோ இதை நீங்கள் இஃப்தார்க்கான சூப்பர் டூப்பர் ஸ்நாக் ரெசிபி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.